சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோட்கான ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. மகா ஆர்கே கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. கண்டிப்பாக 4 மணிக்குள்ளே விக்ரம் உன்கிட்ட எந்த ஒரு கடனும் வாங்கலை அப்படின்னு நிரூபிப்பேன். அது மட்டும் இல்லை, உன் கையாலேயே சீல் வச்ச அந்த ஆஃபீஸை ஓப்பன் பண்ண வைப்பேன். நீயே வந்து விக்ரமோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா மகாவும் விக்கியும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்கே தங்கியிருக்கிற அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து போகிறாங்க. அங்கே அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து வந்த ஆஃபீஸர்ஸ் மாதிரி வேஷம் போட்டுட்டு கூடவே போலீஸையும் கூட்டிகிட்டு அங்கே போகிறாங்க. கேட்டை ஓப்பன் பண்ண சொல்லி வாட்ச்மேன் கிட்டே வந்து கேட்குறாங்க. இப்போ வாட்ச்மேன் வந்துட்டு, நான் கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ண மாட்டேன், நீங்கள் யார், எதுக்காக வந்திருக்கீங்க, யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்க, இவங்க வந்துட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து வராங்க, இந்த வீட்டை சோதனை போடணும், முதல்ல கேட்டை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த வாட்ச்மேன் வந்துட்டு, ஓனர் இல்லாமல் என்னால் கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது, அவர் ஆஃபீஸில் இருப்பார், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு விக்கி வந்துட்டு, நாங்கள் அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம், அங்கே உங்களோட ஓனர் இல்லை, ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து வாட்ச்மேன் வந்துட்டு ரொம்ப பிடிவாதமாக, அதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது, அப்புறம் ஓனர் என்ன தான் திட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் வந்துட்டு, உங்கள் ஓனர்கிட்ட நாங்கள் பேசிக்கிறோம், நீங்கள் முதல்ல ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்ல, ரொம்ப பிடிவாதமாக அந்த வாட்ச்மேன் வந்துட்டு ஓப்பனே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அந்த போலீஸ்க்கு வந்து கோவம் வந்து பலார்னு அரைஞ்சிட்டு, முதல்ல கேட்டை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே ஆர்கே, அவங்களோட அடியாளுங்க அப்படின்னு ஒரு 2-3 பேர் வந்து இருப்பாங்க. அங்கே போயிட்டு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அவங்கக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, உங்கள் வீட்டை சோதனை பண்ணுறதுக்காக இவங்க விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா விக்கி வந்துட்டு அவங்களோட பேரை வந்து சொல்லிவிட்டு, நாங்கள் வந்து டெல்லியிலேருந்து வந்திருக்கோம், ஸ்பெஷல் ஆர்டர் வாங்கிட்டு இங்கே ரைடுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மகா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் உடனே வந்து சர்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க, ஆர்கே வந்துட்டு அந்த போலீஸ் டீமில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட வந்து அப்படியே கண்ணாலே வந்து கேட்குறாங்க, உண்மையாக பொய்யா அப்படின்னு. அவங்களும் வந்து ஆமாம் அப்படின்னு கண் அசைக்கிறாங்க. அதுக்கப்புறமா மகா வந்துட்டு சொல்கிறாங்க, உடனே சர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், இவங்களோட மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் முதல்ல வாங்கிடுங்க, இவங்க யாரையும் வந்து காண்டாக்ட் பண்ணக்கூடாது, சர்ச் வந்து முடிகிற வரைக்கும் இவங்க யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, முதல்ல மொபைலை வாங்கிடுங்க, வீட்டில் ஒரு இடம் விடாமல் தேடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. எல்லாரும் போயிட்டு தேடிட்டுருக்காங்க. இங்கே ஆர்கே வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, போங்க போங்க, நீங்கள் எங்கே தேடினாலும் ஒரு குண்டுமணி தங்கம் கூட உங்களுக்கு கிடைக்காது, வந்ததுக்கு நீங்கள் ஏமாந்து தான் போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.